மதுரை சித்திரை திருவிழாவில் திக்கு விஜயம் என்பது மிகவும் முக்கியமான ஆன்மீக நிகழ்வுகளில் ஒன்று. இதன் பொருள், வழிபாட்டு அர்த்தம் மற்றும் நிகழும் விதம் பற்றி விரிவாக பார்ப்போம். திக்கு விஜயம் என்றால் என்ன? திக்கு விஜயம் என்பது 4 திசைகளையும் வெற்றி கொள்ளுதல் அல்லது அரசியல், ஆன்மீக ஆட்சி எல்லா திசைகளிலும் நிலைபெறுதல் என்பதை குறிக்கும். சித்திரை திருவிழாவில் மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகத்திற்கு பிறகு அம்மன் உலகை ஆட்சி செய்கிறாள் என்பதற்கான அடையாளமாக 4 திசைகளிலும் எழுந்தருளி அருள் வழங்குவது தான் திக்கு விஜயம். இது ஒரு அரச மரபை ஒத்த ஆன்மீக நிகழ்ச்சி. எப்போது நடைபெறும்? சித்திரை திருவிழாவின் ஆரம்ப நிகழ்ச்சிகளுக்கு பிறகு. பட்டாபிஷேகம், அரியணை ஏற்றம் முடிந்ததும் திருமணத்திற்கு திருக்கல்யாணம் முன் நடைபெற்றது. நிகழும் விதம் ப்ரொசெஷன். திக்கு விஜயம் நிகழ்வில் 1. வீதி உலா. மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரர் மதுரையின் மாசி வீதிகளில் ஊர்வலமாக வருகிறார்கள். 2. 4 திசைகள்: கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. ஒவ்வொரு திசையிலும் அருளாட்சி, பிளெஸ்ஸிங். தீபாராதனை, பக்தர்களுக்கு தரிசனம். 3. அரச அடையாளம். இது அம்மன் மதுரையின் அரசி என்ற கருத்தை வெளிப்படுத்துகிறது. பட்டாபிஷேகத்திற்கு பிறகு அரசியல் ஆட்சி தொடக்கம் எனக் கருதப்படுகிறது. ஆன்மீக அர்த்தம். திக்கு விஜயம் பல அடுக்குகளில் அர்த்தம் கொண்டது. 1. சக்தியின் பரவல். அம்மன் சக்தி அனைத்து திசைகளிலும் பரவுகிறது. 2. உலக ஆட்சி. மீனாட்சி அம்மன் பூமியின் ராணி என்ற அடையாளம். 3. பாதுகாப்பு. நகரம் முழுவதும் தெய்வ பாதுகாப்பு கிடைக்கிறது. சித்திரை திருவிழாவில் இதன் முக்கியத்துவம். சித்திரை திருவிழா 2 பெரிய பகுதியை கொண்டது. 1. மீனாட்சி அம்மன் திருவிழா, சைவம். 2. அரகர் திருவிழா, வைணவம். அதில் திக்கு விஜயம் அம்மனின் ஆட்சியை அறிவிக்கும் நிகழ்ச்சி. அதன் பிறகு தான் திருக்கல்யாணம், தேரோட்டம், அரகர் வயகை நுழைவு. எளிய விளக்கம்: மீனாட்சி அம்மன் அரசியாக பட்டம் பெற்ற பிறகு அவர் மதுரை முழுவதையும் சுற்றி 4 திசைகளிலும் தனது ஆட்சியை நிறுவுவது தான் திக்கு விஜயம். மீனாட்சி அம்மன் போற்றி. வாழ்க வளமுடன். இனிய காலை வணக்கம்.